இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிற தலைப்பு வீட்டு பாடங்களால் அவதிப்படுவது பெற்றோர்களா பிள்ளைகளா, அந்த டாபிக்கா ரொம்ப பொருத்தமான டாபிக். இன்னைக்கு இதுக்கு நிறைய நம்ம பேச்சாளர்கள் எல்லாரும் தயாரா இருக்காங்க. நீங்க எல்லாம் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிடலாம். வீட்டு பாடத்தால் பெரிதும் அவதிப்படுவது பிள்ளைகளே என்ற அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து பேச போறது சயீஷ் அவர்கள். வாங்க சயீஷ். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஹோம்ஒர்க் பண்ண கஷ்டப்படுறத கேட்டு தான் நான் பேச வந்திருக்கேன். இதுல காமெடி என்னன்னா, பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படுறாங்கன்னு பேச கஷ்டப்படுற கிட்ஸே வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட், நீங்க தான் நெக்ஸ்ட் வீக்கும் ஹோம்ஒர்க் பண்ண போறீங்க. ஸ்கூலில் ஃபுல் டே இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் படிச்சு பிரெயின் ஆல்ரெடி ஓவர் ஹீட் ஆகியிருக்கும். அதுக்கு மேலே இப்போ தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணணும்னா ஜஸ்ட் இமேஜின், ஸ்மார்ட் ஃபோன் ஓவர் ஹீட் ஆனால் எப்படி ப்ராசஸர் ஸ்லோ ஆகுமோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன். இருக்கிற 5 days எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு அதோட ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து டிவி பார்க்கலாம்னா தமிழ் ஹோம்ஒர்க் பண்ண முன்னாடி வரும். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பாக்ஸ், பிளே ஸ்டேஷனில் ட்ரை பண்ணுற டைமில் நான் மட்டும் லொங்குன்னு தமிழ் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணணும். இதில் கிராமர் செக்ஷன் கொஸ்டின் புரியலன்னா அம்மா கிட்ட கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. கூகுள் பண்ணுவாங்க. 10 minutes முடிக்க வேண்டிய ஹோம்ஒர்க் 30 minutes ஆகும். நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்லோ மோஷன் டாக்குமெண்ட்ரி மாதிரி. ஆனால் அவார்ட் கண்டிப்பாக வாங்கிடுது. அம்மா கிட்ட தமிழ் ஹோம்ஒர்க்கு பெயின் சொன்னா உடனே நோ பெயின் நோ கேம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றதே சொல்லிட்டேன். பிடிச்சி பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படுறாங்கன்னு ஆப்போசிட் டீம்ல இருந்து என்ன சொல்ல போறாங்க பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அருமையா பேசுனீங்க சயீஷ். இனிமேட்டு கிராமர் செக்ஷனை கூகுள் செக்ஷன் மாத்திடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வீட்டு பாடங்களால் அதிக அவதிப்படுவது பெற்றோர்களே என்ற அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரணவ் வராரு பேசுறதுக்கு. வாங்க பிரணவ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரணவ் யுவராஜ். நான் வீட்டு பாடங்களால அதிக கஷ்டப்படுறது பேரண்ட்ஸ் தானே பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின சாய் ஹோம்ஒர்க்குக்கு அவங்க அம்மா கூகுள் சர்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இதுல இருந்தே பண்ற 30 minutes ஹோம்ஒர்க்குக்கு அவங்க அம்மா தான் 1 hour ப்ரீ ஆகுறாங்கன்னு நல்லா தெரியுது இல்லைங்களா? முன்னாடி பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரைடே ஈவினிங் ஆனால் நியூ மூவிஸ், ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட்னு இருந்தவங்க இப்போ ஹோம்ஒர்க், ப்ராஜெக்ட் டெட்லைன் ஓரல்னு நம்ம சிஎஸ்கே மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போங்க சாண்ட்விச் மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், கிட்ஸ் ஒரு பக்கம் ப்ரெஷர்ல மாட்டிக்கிட்டு ஸ்குவீஸ் ஆகுறாங்க. மொத்தத்துல நம்மள அவங்க வச்சு செய்யறவங்களா இல்ல நம்ம அவங்கள வச்சு செய்யணுமான்னு தெரியாம இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ் தான் வீட்டு பாடங்களால அதிக கஷ்டப்படுறதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசுனீங்க பிரணவ். பேரண்ட்ஸ் எல்லாம் சாண்ட்விச் மாதிரி இல்ல, பர்கர் மாதிரி ஆயிட்டோம். நடுவுல நிறைய பிரச்சனை இருந்தாலும் மேலே கீழே இருக்க பண்ணு மாதிரி சாஃப்டா வெளியே கம்மின்னு இருக்கும். அடுத்து வீட்டு பாடங்களால் அவதிப்படுவது பிள்ளைகளே என்ற அணியில் ஸ்பின்னர் சனா பேச வராங்க. வாங்க சனா. நீதி தவறா நடைமுறைக்கும் தலை சுற்று வைக்கும் நம்ம வீட்டு பாடத்தை செய்யும் குழந்தைகளுக்கும் வீட்டு பாடத்துக்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவே மாட்டிக்கொண்ட மொழிக்கும் பெற்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் இப்போது வீட்டு பாடம் செய்வது குழந்தைகளுக்கு தான் கடினம் என்ற தலைப்பில் பேச போறேன். ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை நோட்புக்கை டைப் பண்ணி ஈஸியாக செஞ்சுதான். ஆனால் தமிழ் வீட்டு பாடம் செய்ய புத்தகம் தேடி, பேனாவை தேடி, எல்லாத்தையும் தேடி கண்டுபிடித்து செய்யணும். சரி, எல்லாத்தையும் கண்டுபிடித்தோம் உட்கார்ந்தா அதை எப்படி செய்யணும்னு தெரியல. சரி, அப்பா கிட்ட போலாம்னு அப்பா கிட்ட போனா நான் வேலையில இருக்கேன், நீ அம்மா கிட்ட கேளுன்னு சொல்றாங்க. அம்மா கிட்ட போனா நான் சமைக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு வேணுமா இல்லை வீட்டு பாடம் செய்யணுமா? ஐயோ, நமக்கு சாப்பிட்றதுதான் முக்கியம்னு நானே செய்யணும்னு டிஜிட்டல் குரு கூகுள் டிரான்ஸ்லேட் கிட்ட உதவி கேட்டா பாவம் அதுவே குழம்பி போச்சு. கூகுளுக்கே தெரியலன்னா நாங்கள் எவ்வளோ பாவம்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே எப்படியாவது செஞ்சாலும் எழுதி எல்லாம் வலிக்குது. அதனால எங்கள் கஷ்டம் யோசிச்சு பார்த்து வீட்டு பாடம் செய்வது குழந்தைகளுக்கு தான் கஷ்டம் என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்கும்னு என் பேச்சை முடிப்பேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசுனீங்க சனா. நீதி தவறா நடுவரே நீங்க.
நிதி இருக்கிற பக்கம் தான் நீதி இருக்கும்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற தீர்ப்புல நீதி கொஞ்சம் நீதிமன்றத்துல இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து வீட்டு பாடத்தால் மிகவும் அவதிப்படுவது பெற்றோர்களே என்ற அணியின் ஸ்பின்னர் சுந்தரேஷ் பேச வராங்க. வாங்க சுந்தரேஷ். அனைவருக்கும் வணக்கம். வீட்டு பாடம் செய்வது பெற்றோர்களுக்கு தான் பலி என்று எதிரில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும். அப்போ பேரண்ட்ஸ் தானே வந்து பேசணும், நாங்க ஏன் பேசுறோம் நீங்க கேட்கலாம். மாப்பிள்ளை அவரான் ஆனா போட்டுக்கிற சட்டை என்னோட அந்த கான்செப்ட் மாதிரி சாரி சொல்றான். கேம் விளையாடாம தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணேன்னு நம்புற மாதிரி இருக்கா? தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கேம் டைம் கேட்பான். அப்புறம் சனா புக்கும் பேனாவும் கண்டுபிடிக்க ஒரு வாரமே ஆகும் போல. கிட்ஸை பார்த்து கேட்க பேரண்ட்ஸ் சொல்லாம ஹோம்ஒர்க் எழுதிருக்கோமா? இல்ல. அவங்க ஹெல்ப் இல்லாம எழுதிருக்கோமா? அதுவும் இல்ல. எப்போ சொல்லுங்க யாருக்கு பலி? பேரண்ட்ஸுக்கு தான் பலி. ஹோம்ஒர்க் புக் மட்டும் எழுதினா போதுமா? வீடியோ அனுப்பணும், கிளாஸ் பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும், லிஸ்ட் போயிட்டே இருக்கு. வீக்கெண்ட்ல பேரண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பண்ண கூப்பிடுவாங்க, நாம போக மாட்டோம். எப்போ போவோம்? ஃப்ரைடே 5:30க்கு தான். அப்போ பாருங்க எங்க அம்மா கிட்ட ஒரு வலி. அது வலி இல்ல, வெரி. நான் மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணாம கிளாஸ் வந்தா டீச்சர் யார்கிட்ட கேட்பாங்க? பேரண்ட்ஸ் கிட்ட தான். நம்ம தப்புக்கு அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். ஸோ நரவரே வலி அனுபவிக்கிற பேரண்ட்ஸ் சார்பா தீர்ப்பு சொல்லி அவங்களை கொஞ்சம் கூல் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கரெக்டா சொன்னீங்க. ஹோம்ஒர்க் எழுதாட்டி எல்லா டீச்சர்ஸும் பேரண்ட்ஸை தான் கூப்பிட்டு கண்டிக்கிறீங்க. அடுத்து வீட்டு பாடத்தால் மிகவும் அவதிப்படுவது பிள்ளைகளே என்ற அணியின் ஆல்ரவுண்டர் ஆதித்யா பேச வராங்க. வாங்க ஆதித்யா. சபை அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நேரா பாயிண்ட்டுக்கு வரேன். எதிர் அணியில் ஹோம்ஒர்க் போட்டோ எடுத்து அனுப்பது பற்றி சொன்னார். ஆனால் ஒன்றை விட்டுட்டார் போல. அந்த ஹோம்ஒர்க் எப்போவோ முடிச்சிருப்போம். ஆனால் பேரண்ட்ஸ் போட்டோ எடுத்து அனுப்ப மறந்துட்டு லேட் ஹோம்ஒர்க் சப்மிஷனுக்கு 20% மார்க் குறையும். டொமேட்டோஸ் பரிதாபங்கள் என்ன நான் சொல்லவா? சாப்பிடும்போது ஆன்னு சொன்னால் 6 வித சினம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் பைக் போட்டு போக சொன்னா என் தமிழில் இருந்த காலமா எதிர்காலமா கேட்பாங்க. ஜிபிஎஸ் போட்டு கார் ஓட்டுப்போம், அது ரைட்ல டர்ன் பண்ணுங்க சொன்னா உடனே ரைட்னா வலதா இதுதான் கேட்குறாங்க. காரில் இருந்து ஜம்ப் பண்ணிடலாம இருக்கு. இது கூட பரவாயில்ல, பாத்ரூம்ல கூட ஓ ஜஸ்ட்டுக்கு ரீகால் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். குழந்தை மனம் கொண்ட நடுவர் அவர்களை, குழந்தைகளின் கஷ்டங்களை எங்களை விட யாரும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் தீர்ப்பை எங்கள் பக்கம் சொல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரியா சொன்னீங்க ஆதித்யா. குழந்தை மனம் கொண்ட நடுவர் அவர்களேன்னு சொல்லி என்னை ரொம்ப குளிர வச்சுட்டீங்க. அடுத்து வீட்டு பாடத்தால் மிகவும் அவதிப்படுவது பெற்றோர்களே என்ற அணியின் ஆல்ரவுண்டர் அசோகா பேச வராங்க. வாங்க அசோகா. சபை அனைவருக்கும் கேண்டர் பாயிண்ட் யோசிக்கும் எதிர் அணி நண்பர்களுக்கும் வணக்கம். பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ வேலை டென்ஷன் இருந்தாலும் எங்களுக்கு தமிழ் எழுத படிக்க டென்ஷன் இல்லாமல் சொல்லித் தருவாங்க. எவ்வளவு அடித்தாலும் தாங்குவாங்க. அம்மாவும் அப்பாவும் தமிழ் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு பில்டிங் ஸ்டாக் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னா ஹோம்ஒர்க் ஓரல் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அப்பா அம்மா சொல்லி கொடுக்காம எங்களால் தமிழ் படிக்க முடியாது. கழும்பு தின்னு கூலியா? தமிழ் மாதிரி இனிமையான மொழி படிக்க எழுத யாராவது கஷ்டப்படுவாங்களா? அப்பா எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து ஆஃபீஸ் மீட்டிங்கில் அப்பா தமிழ் பேச ஆரம்பிச்சு விடுவாங்க. எங்களுக்கு டவுட் வரும்போது ஏஐ கூகுளிடம் கேட்போம். ஆனால் அதை விட அப்பாவும் அம்மாவும் விளக்கமாக சொல்லி தருவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எதிராளில் பேசுகிறவங்களோட எல்லா ஸ்கிரிப்டையும் அவங்க பேரண்ட்ஸ் தான் எடிட் பண்ணிருப்பாங்க.
நடுவரே, நீங்கள் பெற்றோராக இருப்பதால் பெற்றோரின் வழி நன்றாக புரியும். தீர்ப்பை எங்கள் பக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நீங்களும் கரெக்டாக தான் பேசியிருக்கீங்க அசோகா. பெற்றோராக இருந்துட்டு அவங்க வழி தெரியாமல் இருக்குமா எனக்கு? அடுத்து, வீட்டு பாடத்தால் மிகவும் அவதிப்படுவது பிள்ளைகளே என்ற அணியின் அணி தலைவி கேப்டன் தியா பேச வராங்க. வாங்க தியா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்கு தமிழ் இல்லை, எந்த மொழியில பிடிக்காத ஒரே வார்த்தை ஹோம்ஒர்க் தாங்க. முதல்ல பிரணவ் சொல்லியிருக்காரு, நம்மளோட ஹோம்ஒர்க்னால பேரண்ட்ஸோட ஃபன் டைம் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு. ஆனால் இப்போவும் பேரண்ட்ஸ் நம்மளை தமிழ் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வெளியில் கிடைக்கிற டீ பஜ்ஜி சுஜி சாப்பிட்டுட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து சுந்தரேஷ் சொல்கிறாரு பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஹோம்ஒர்க் எழுதுறதே இல்லைன்னு. ஆமாங்க, ஹோம்ஒர்க்னா ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிளாஸ் ஒர்க்குக்கு டீச்சர் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க்குக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதானே ப்ராக்டிக்கல். அதுவும் இல்லாமல் பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியை சொல்லி தரல சந்தோஷம் தான் படுறாங்க. இப்போ எங்களோட வழியை சொல்கிறேன் கேளுங்க. பயிற்சி நூல் செஞ்சுட்டு ஓரல் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ண உட்காந்தா அப்போ தான் அம்மா கேட்பாங்க, கட்டுரை எழுதிட்டியான்னு. என்னது, மறுபடியுமா? புக்கை எடு, ஹோம்ஒர்க் எழுது, ரிப்பீட்டு. புக்கை எடு, ஹோம்ஒர்க் எழுது, ரிப்பீட்டு. இது என்ன கொடுமை நடுவுறவர்களே? கட்டுரை எழுதுறது சும்மா இல்லைங்க. முதல்ல ஸ்பெல்லிங் குழப்பம். சின்ன நாவா பெரிய நாவா, சின்ன ராவா பெரிய ராவா, சின்ன லாவா பெரிய லாவா. அதுவும் 10 லைன் எழுதிட்டுமான்னு பார்க்கணும். அப்பாடி, ஹோம்ஒர்க்குக்கு 30 மார்க்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. மார்க் வாங்கினாதான் அடுத்த கிரேடுக்கு போக முடியும்னு ஒரு கவலை. மார்க் வாங்கலைன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு கவலை. இவ்வளோ கவலைங்களுக்கும் குழப்பத்துக்கும் நடுவில் குழந்தைங்களுக்கு தானே ஹோம்ஒர்க் வழியாக இருக்கும். அதனால எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லுங்கன்னு எல்லா குழந்தைங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப வேலிடான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க தியா. ஹோம்ஒர்க் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பாவம், இந்த சின்ன வயசுல எவ்வளோ கவலை, எவ்வளோ குழப்பம் உங்களுக்கு. அடுத்து, வீட்டு பாடத்தால் மிகவும் அவதிப்படுவது பெற்றோர்களே என்ற அணியின் அணி தலைவி கேப்டன் ஹவிஷா பேச வராங்க. வாங்க ஹவிஷா. பாரதியார் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். நம்ம கிளாஸ் அவங்க ஸ்கூல் போகிற அப்பயும் ஹோம்ஒர்க் பண்ணாங்க, நம்ம ஸ்கூல் போகிறப்பையும் அவங்க தான் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க டெஸ்ட்டுக்கும் அவங்க தான் படித்தாங்க, நம்ம டெஸ்ட்டுக்கும் அவங்க தான் படிக்கிறாங்க. ஆனால் எல்லா டைமும் கோட் பேர் அப்படி மாதிரி பழைய ரெஃபரன்ஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. திருவள்ளுவரை திருக்குறளுக்கு காப்பிரைட் கேட்குற அளவுக்கு திருக்குறளை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சாய்ஸ் பேசுகிறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ளே பண்ணுறப்போ அவர் மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த தமிழ் கிளாஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட 1 hour விளையாட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். இந்த ஃபனுக்காக எவ்வளவோ ஹோம்ஒர்க் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆனால் ஹோம்ஒர்க் எழுதி விரல் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்குள்ள பேரண்ட்ஸ் கண்ணில் விரலை வீட்டி ஆத்திருப்பாங்க. அடுத்து ஆதித்யா, இவர் திரும்புகிற பக்கம் எல்லாம் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாரா? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் மேடை ஏறி திணறாமல் பேசுவீங்க. தியா, தமிழ் எழுதப்போ சின்னனாவா பெரியனாவா, சின்னராவா பெரியனாவா, சின்னலாவா பெரியனாவான்னு குழப்போவதுன்னு சொன்னீங்க. அது மட்டுமா குழப்பம் இருக்கு? ஷோஸ் பார்க்குறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸா, அமேசான் பிரைமா, உங்களுக்கு பிடிச்ச வடைக்கு தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியான்னு எல்லாத்துக்கும் குழப்பமா. ஆனால் எவ்வளவு குழப்பத்திலையும் நம்ம பேங்க் ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி டார்கெட் பார்த்து அடிப்பாங்க, மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம பிரான்ஸுக்கு ஹோம்ஒர்க் மட்டும் இல்லை, ஹவுஸ் ஒர்க்கு பார்க்கணும், டிராஃபிக் மட்டும் இல்லை, டேரிஃபும் சமாளிக்கணும். அந்த டென்ஷனில் கொண்டு போகப்படுவாங்க. But they are so proficient, so patient, just being like a pro. கிட்ஸோட ஹோம்ஒர்க் ஃபுல்லாக பேரண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் வந்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் நிறைய வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க ஹவிஷா. கிட்ஸோட ஹோம்ஒர்க் எல்லாம் பேரண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் தான் சொல்லியிருக்கீங்க.
இப்போ 2 அணியினரும் பேசிட்டாங்க. இது அவங்களோட முதல் முயற்சி. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கறதுல பேரண்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷம். அதே டைம் இந்த குழந்தைங்களும் வந்து அவங்களோட ப்ளே டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த பசங்க எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து ஸ்மார்ட் பாட்ஸ் மாதிரி. அதுக்கு இந்த பட்டிமன்றமே சாட்சி. 2 வாரம் தான் ஸ்கிரிப்ட் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து பிரமாதமாக பேசிட்டாங்க. இவங்களுக்கு என்னோட என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றி. அவங்களோட பிஸி ஷெட்யூலில் வந்து இவ்வளோ டைம் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வீட்டு பாடத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட பண்ணீங்கன்னா அது அவஸ்தையாக இருக்காது. ஆர்வத்தோட பண்ணுங்க, சிறப்பாகவே பண்ணலாம். ஆனால் இவங்க எல்லாரோட பேச்சையும் கேட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டு பாடம் செய்கிறதுல பேரண்ட்ஸை விட கொஞ்சம் அவஸ்தை அதிகமாக படுற